வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நாம் முட்டையை வச்சு ஒரு சிம்பிளான அதே சமயம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 4 பல்லு பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். மறக்காமல் முட்டையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 4 முட்டையையும் சேர்த்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நாம் வறுத்து வச்சுருக்க முட்டையை ஒரு தட்டில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் சோம்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், தட்டி வச்சுருக்க பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனேவே நாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் அது கூட 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் முட்டை மசாலா, 1/2 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததும் அது கூட 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது போல் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நாம் வறுத்து வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கமன்னு வாசனையாக எக் ஸ்க்ராம்பிள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவி விட்டு ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.